மாட்டு சாணி மாடு நல்லி போட்டு இங்கே பாருங்க, இந்த பாருங்க எவ்வளோதுன்னா உப்பு இருக்கு. இந்த பாருங்க மாட்டு சாணியை, மாட்டு சாணி எல்லாமே இது. இந்த பாருங்க ஊராட்சி மன்ற தலைவர் கீழே நிற்கிறாரு, பார்த்துங்க. பட்டியலின பழங்குடி மக்கள் வந்து 75 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் மக்கள் வந்து சமூக நீதியோட நடத்தப்படுறாங்களா அப்படின்னா இன்றைக்கும் அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அந்த நீர் தொட்டியோட ஆபரேட்டரா யார் இருக்கிறாங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவரும் அந்த துப்புரவு பணியாளரும் பக்கத்துல தான் இருக்காங்க. அவங்க தான் வந்து ஊராட்சி மன்ற தலைவர். அது மட்டும் இல்லாத வெயிட்டே லாஸ் ஆயிருக்கான்னு சொல்றாங்க. ஒரு 3 நாள் 4 நாள்ல வந்து வெயிட்டே குழந்தைகள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஊராட்சி மன்ற தலைவர் இதை மாட்டு சாணம் கலந்துருக்காங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் வந்து வெறும் மன்னிப்பு தான் கேட்கிறாரா? பாதிக்கப்பட்டவங்க பட்டியலின சமூகமா இருந்தா அந்த விஷயம் வெளியே வரும். இன்றைக்கும் அனைவருக்கும் சட்டம் சமம், அந்த சட்டத்தை அனைவருக்கும் நடைமுறைப்படுத்தக்கூடிய காவல்துறை ஏன் பாரபட்சம் பார்க்குறது? மனிதனை விட மிகவும் கேவலமா நடத்தக்கூடிய எண்ணங்கள் வந்து ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகள் இல்ல, அவர் போய் பார்த்து தானே ஆகணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களை இப்ப பார்த்து தானே ஆகணும். மக்கள் வந்து பேசுறதுக்கு அச்சப்படுறாங்க இந்த விஷயத்தை பத்தியா? ஆமா, அந்த பைப்ல இருக்கிற தண்ணியை வந்து இவங்களே வந்து ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க இதை பயன்படுத்தலாம். மாட்டு சாணம் கலந்ததுக்கான முகாந்திரமும் இல்லைங்கிறாரு. அப்போ இதுல வந்து உங்களை போன்ற அரசியல் கட்சிகள் அரசியல் பண்றீங்களா? அவர் சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்லிட்டுலாம் போறாரு, அது செய்தியாகவும் வெளியிடுறாங்க. அப்ப அங்க பிரச்சனை இல்லாதப்ப நீங்க ஏன் அந்த பிரச்சனையை உருவாக்குறீங்க? இருந்தா இன்னைக்கு மாட்டு சாணம் கலந்தது, நாளைக்கு மனித கலக்கலாமா? மனித 100% கலந்தனுடைய வெளிப்பாடு தானே அது. மக்கள் அங்க போராடலையே, அப்ப அங்க இந்த சம்பவம் நடக்கலங்கிற மாதிரி தானே செய்தி தெரியும். எளிமையா பட்டியலின மக்கள் அவங்க எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் வந்து அவங்களே பண்ணிருப்பாங்க. பட்டியலின மக்கள் மேலே பழி போடுறாங்க. இந்த காமாட்சி நாயுடு மாதிரியான சுயநலவாதிகளும் இந்த அரசியல் கட்சிகளுக்கு பாதிக்கப்பட்டிருக்க தலித் மக்களும் பட்டியலின மக்களும் உங்களை போன்ற சிறு கட்சிகளே நாடுறாங்க. ஏன் பெரிய கட்சிகளை போய் நாட மாட்டுறாங்க? அவங்க ஏதாவது சப்போர்ட் பண்றாங்களா? இப்போ திருமாவளவன் இருக்கட்டும், இதெல்லாம் பாக்குறப்ப உயர் ஜாதியினர் ஆதிக்கம் 100% அவங்க தான் பண்ணிருக்கணும் அப்படின்றதுதான். அப்போ உங்களை மாதிரி அரசியல் கட்சிகள் தானே அங்க புகுந்து அரசியல் பண்றீங்க. சார், இது அரசியல் தனிநபர் தனியா ஒரு விளம்பரப்படுத்திக்கிறீங்களா அவங்களெல்லாம்? நெவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மக்கள் புரட்சி கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் எழிலரசு நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். சமீப காலமாக பட்டியலின மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் ஏற்பட்ட தமிழகம் முழுவதுமே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கு. அதில் குறிப்பாக வேங்கை வயல் பிரச்சனை கடந்த 1 வருடம் நெருங்கிவிட்டது. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை, அந்த மாதிரி செய்திகள்லாம் பார்க்கப்படுது. அந்த நிகழ்வு நடந்த பின்பும் எந்தவித ஒரு முன்னேற்றமும் இல்லை சமூகத்தில்னு சொல்லி பார்க்கப்படுது. பொதுவாகவே இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தால் மக்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணுறதும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதும் அந்த கண்டனங்கள் வந்து அதிகமாக இருக்குது, சமூக வலைத்தளங்களில் பார்க்கப்படுது. ஆனால் அந்த களத்தில் இறங்கி இந்த சம்பவம் குறித்து பேசுவதற்கான மக்களுங்கிறது மிக குறைவான நிலையில் இருக்காங்க. இப்போது வேங்கை வயலுக்கு அப்புறம் தற்போது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் சங்கம் விடுதிங்கிற பகுதியில் வந்து தண்ணீர் தொட்டியில் வந்து மாட்டு சாணம் கலந்ததாக வந்து நீங்கள் உங்களுடைய கட்சி சார்பாகவும் தனிப்பட்ட முறையிலும் ஒரு புகார் கொடுத்துருக்கீங்க டிஜிபி அலுவலகத்தில். என்ன நடந்துச்சு சார் அங்கே? எப்படி அந்த மக்கள் இதை கண்டுபிடிச்சாங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை அங்கே எப்படி போய்கிட்டு இருக்கு? அதாவது இந்த வேங்கை வயல் விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை இந்த ஒட்டுமொத்த புதுக்கோட்டை அந்த பகுதியாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த தீண்டாமையினுடைய வடிவங்கள் வந்து மாறிட்டே இருக்கு. பட்டியலின பழங்குடி மக்கள் வந்து 75 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் மக்கள் வந்து சமூக நீதியோடு நடத்தப்படுறாங்களா அப்படின்னா இன்றைக்கும் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பார்வையில் வந்து எல்லாருமே சமம் அப்படின்றது இன்னும் கூட நடைமுறைப்படுத்த முடியாத ஏற்றளவில் தான் இருக்குது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் இந்த வேங்கை வயல் சம்பவம். அந்த வேங்கை வயல் சம்பவம் நடந்து இன்றைய அளவு கூட அது என்ன நிகழ்வு, அந்த நிகழ்வை தொடர்ந்து அது யாரால் அது நிகழ்த்தப்பட்டது அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது முழுமையாகவும் அதுக்கான முடிவு தெரியல. அதுக்கு வந்து நீதிமன்றம் வந்து இன்னைக்கு வந்து உயர் நீதிமன்றம் வந்து உடனடியாக அது ஒரு 3 மாதத்திற்குள்ளா இருக்கு, அதுக்கு தீர்வு காணணும் அப்படின்ற மாதிரி ஒரு வழிமுறையை அவங்க வந்து சொல்றாங்க. அந்த அனல் அடங்குறதுக்கு முன்பாகவே இன்றைக்கு இந்த ஒரு நிகழ்வு வந்து நடக்குது. குருவாடான் தெரு அப்படின்ற அந்த பகுதியில் ஏறக்குறைய ஒரு 40 குடும்பங்களை சேர்ந்த பட்டியலின பழங்குடி மக்கள் அங்கே வசித்து வராங்க.
கடந்த 10 ஆண்டுகளாக பட்டியலின பழங்குடி சமூகத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் தான் அங்கே இருந்தார். இப்போ வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்த தலைவர் வந்து திரு பெருமாள் அப்படின்றவர் வந்து அங்கே ஊராட்சி மன்ற தலைவராக. அவர் எந்த கட்சியை சார்ந்தவர்? மிஸ்டர் பெருமாள் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் வந்து ஏடிஎம்கே கட்சியை சார்ந்தவராக சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு ஆக்டிவாக கட்சியில் அந்தளவுக்கு ஒரு ஆக்டிவான ஒரு நபராக இல்லை அப்படின்ற ஒரு தகவலையும் சொன்னாங்க. மக்களுக்கான ஒரு தலைவராக இல்லை. அங்கே வந்து அவர் வந்து அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அப்படின்ற ஒரு பதவியோடு அப்படியே வகிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மட்டும் சொல்கிறாங்க. அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குருவடாம் தெரியும் அந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தர்வ கோட்டைக்கு போகிற வழியில் இதுக்கு முன்பாக அந்த மக்கள் வந்து ஊரோடு சேர்ந்து இருந்த ஒரு பகுதியாக இருந்திருக்கு. அங்கே பட்டியலின மக்களும் மாற்று சமூகத்தை சேர்ந்த மக்களும் வந்து வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்து ஒரு சமூக சமநிலையில் சமூக நீதியாக இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு பிறகு அங்கேருந்து மக்களுக்கு வந்து இவங்களே வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து மக்களை வந்து ரொம்ப எளிமையாக ஏமாற்றிடுவாங்க. பட்டியலின மக்களை எல்லாருமே நம்புவாங்க எங்கள் மக்கள். அது எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, தலைவருடைய பசங்களாக இருந்தாலும் சரி, அவங்கள எங்கள் மக்கள் வந்து நம்பி 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 75 நம்பிக்கை தானே சார், நாளைக்கு ஒரு மாற்றம் வருங்கிற ஒரு நம்பிக்கை தானே. அந்த மாற்றம் தான் 75 ஆண்டு காலமாக எங்கள் மக்கள் இன்னும் இருட்டறையில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு மாற்றம் தான் எங்கள் மக்கள் வந்து நம்பி 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 இன்னும் கூட கல்வி எழுந்து, பொருளாதாரம் எழுந்து, சமூக நீதி எழுந்து, எல்லாத்தையுமே எழுந்து நாங்கள் உரிமை எழுந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த மக்கள், இந்த மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எந்த ஒரு அநீதியாக இருந்தாலும் அதை சமநிலைப்படுத்துறதுல உயர்ந்த சாதியை சேர்ந்தவர்களும் காவல்துறையும் தன்னுடைய வேலையை ரொம்ப துல்லியமாக செய்கிறாங்க. அதுக்கு நாங்கள் நேரடியாக போய் பார்த்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக பார்க்குறது தான் இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்குறோம். ஒரு கிராமத்தில் வசிக்கிற மக்கள் தண்ணி வரல அப்படின்ட்டு அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட போயிட்டு ஒரு கோரிக்கையை அவங்க சொல்கிறாங்க. ஊராட்சி மன்ற தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பைப் லைனை போட்டு நீங்கள் வந்து தண்ணியில் அதிகமாக உறிஞ்செடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு டவுட் சொல்கிறார். இந்த தண்ணீர் தொட்டி, அந்த நீர் தொட்டியிலேருந்து தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க தண்ணி எடுத்துக்கிறீங்க, அதனால தான் தண்ணி வந்து இங்கே வரல அப்படின்ற மாதிரியும். இதுக்கடையில் மக்கள் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து மக்கள் வந்து அவர்கள் வயிற்றுப்போக்கு, உடல்நல குறைவு இதெல்லாம் நடக்கும்பொழுது மக்கள் போகிறாங்க. இந்த நீர் தொட்டியிலேருந்து நீரை பயன்படுத்துனதுலேருந்து அந்த நீரை வந்து பயன்படுத்தி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அது ஊராட்சி மன்ற தலைவர்ன்ற முறையில் போகிறாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நீர் தொட்டியிலேருந்து அந்த நீர் தொட்டியோட ஆப்ரேட்டராக யார் இருக்கிறாங்கன்னா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தான் அந்த நீர் தொட்டியிலேருந்து தண்ணி விடுறது போகிறது. அதாவது இந்த பகுதிகள் வந்து என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரியான ஒரு எண்ணமோட இந்த ஊராட்சி மன்ற தலைவர் இந்த மக்களுக்கான, அதாவது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இந்த மக்களுக்கான வேலையை நான் செய்கிறேன்ற மாதிரி அவர் காட்டிட்டு, அது மட்டும் இல்லாத அந்த ஊராட்சி மன்ற தலைவருடைய உறவினர் தான் அந்த பகுதிக்கான வார்டு மெம்பர். அந்த பகுதிக்கான வார்டு மெம்பர் 2. இந்த 2 விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பகுதியிலே இந்த சம்பவத்தையே மூடி மறைக்கக்கூடிய ஒரு விஷயமா எடுத்துகிட்டு வராங்க. மக்கள் வந்து தண்ணி வரலன்னு ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட சொல்கிறாங்க. ஊராட்சி மன்ற தலைவர் வந்து நேரடியாக ஒருத்தருடைய வீட்டையும் அந்த பகுதியில் வர தண்ணி வரக்கூடிய பகுதிகளை போய் ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்ததுக்கு பிறகு அந்த தூய்மை பணியாளரை வந்து கூப்பிட்டு வந்து ஊராட்சி மன்ற தலைவர், நீங்கள் மேலே ஏறி தண்ணி தொட்டியை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதுக்கு பின்பு இந்த சம்பவம் அப்போ அந்த தூய்மை பணியாளர் வந்து மேலே ஏறி அந்த நீர் தொட்டிக்கு பார்க்கும்போது தூய்மை பணியாளர் கூடவே பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து மேலே ஏறி கூட பார்க்குறாரு. அந்த ஊரில் வசிக்கக்கூடிய ஒரு இளைஞர், அந்த ஊரில் வசிக்கக்கூடிய ஒரு இளைஞர் அந்த பகுதியில் மேலே ஏறி தண்ணி தொட்டி ஏறி ஏறக்குறைய ஒரு 25 அடிக்கு மேலே இருக்குது அந்த தண்ணி தொட்டி. அதுக்கு ஏணி இருக்குது. அந்த ஏணியில் ஏறி இவங்க 2 பேர் மேலே பார்க்குறாங்க. மேலே பார்க்கும் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து கீழே இருக்காருன்னும் போது அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இளைஞர்லாம் கொஞ்சம் வந்து நிற்கிறாங்க. அந்த தம்பி மேலேருந்து இந்த மாதிரி வந்து மேலேருந்து பார்க்கும்போது சாணி ஏதோ இருக்க மாதிரி இருக்குன்னு மேலேருந்து அந்த தம்பி குரல் கொடுக்கணும். பின்னாடி இன்னொரு இளைஞர் ஏறி மேலே போய் பார்க்குறாங்க. அவங்க உடனே அந்த மேலே போய் ஏறி உள்ளே இறங்குறதுக்கு படி இருக்குது. அந்த தண்ணியோட போக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வரும், அந்த தண்ணி வந்து அந்த டேங்க்கில் இருக்கும், உடனே மக்களுக்கு அந்த தண்ணி வந்து உடனே ட்ரெயின் ஆகிடும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் உடனே பயன்பாட்டுக்கு வந்துடுற மாதிரி ஒரு அமைப்பில் தான். இன்றைக்கி மொபைல் அப்படின்றது வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து இன்றைக்கி வந்து எங்கே போனாலும் அந்த மொபைலை வந்து கையாக எடுத்து, நவீன உலகம் தானே இன்றைக்கி இந்த மொபைலை வந்து எடுத்துக்கூட போகக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். தம்பி மேலே ஏறி போகும்போது உள்ளே போனோடனே மேலே பார்க்கும்போது சாணின்றது அவர் சொல்கிறாரு, ஃபோட்டோஸ் எடுக்கிறாரு. அதை உடனே அதை வந்து தன்னுடைய செய்திகளை வெளியே அந்த மாதிரி சாணி இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்துறாரு. அதற்கு பிறகு வெளியே வந்து சாணி இந்த மாதிரி இருக்குதுன்னு உடனே அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அந்த தூய்மை பணியாளரை வச்சு அதை க்ளீன் பண்ணுறாங்க. ஊராட்சி மன்ற தலைவரும் அந்த துப்புரவு பணியாளரும் பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க தான் வந்து ஊராட்சி மன்ற தலைவருடைய பார்வையில தான் அந்த தூய்மை பணியாளரும் அந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்த தம்பியும் மேலே ஏறி பார்க்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க சார்? அவர் பார்த்த உடனே சாணின்னு தான் சொல்கிறாங்க.
அதற்கு பிறகு மக்கள் வந்து இதை பார்த்த உடனே, ஏன்னா ஒரு வாரமாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த மக்கள் வயிற்றுப்போக்கு தொடர்ந்து அங்கே வந்து எல்லாருக்குமே வந்து ஜுரம் ஏற்படுது. அப்போது இந்த மாதிரியான, அது மட்டும் இல்லாத வெயிட்டே லாஸ் ஆயிருக்கான்னு சொல்கிறாங்க. ஒரு 3 நாள் 4 நாளில் வந்து வெயிட்டு, குழந்தைகள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அங்கே மக்கள் மட்டும் இல்லாத அவங்களோட கால்நடைகள் பாதிக்கப்படுது. மற்ற ஜீவராசிகளும் அங்கே இருக்குது. கோழி வச்சுட்டு இருக்காங்க, ஆடு வச்சுட்டு இருக்காங்க, அதுவும் பாதிக்கப்பட்டிருக்குது. அப்போது இதை பார்த்த உடனே மக்களுக்கு, ஏன்னா ஏற்கனவே வேங்கை வயல் அந்த நிகழ்வு நடந்து அந்த அதே மாவட்டத்தில் அந்த கந்தர்வக்கோட்டை அந்த பகுதிகளில் வரும்போது அந்த மக்களுடைய ஆதங்கம் எந்த மாதிரியான ஒரு ஆதங்கமாக இருக்கும். என்னடா இது, ஒரு நிகழ்வு நடக்குது, திருப்பியும் நம்மளை இந்த அளவுக்கு ஒரு இழிச்சை ஒரே மாவட்டத்தில் நடக்கிறது, ஒரு மனநிலை பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு நிகழ்வில் மக்கள் உடனே போராட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க. செய்தி அறிஞ்சு அரசு அதிகாரிகள் வராங்க, ஆரை வராது. ஊராட்சி மன்ற தலைவர் இதை மாட்டு சாணம் கலந்துருக்காங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் வந்து வெறும் மன்னிப்பு தான் கேட்கிறாரா? அவங்க கிட்ட வந்து இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அது ஆனால் அதை நேரடியாக பார்க்கும்போது சாணம் ஒத்துக்கிறாரு, அதிகாரியும் ஒத்துக்கிறாங்க சாணன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து 11 மணி ஆகுது, 12 மணி ஆகுது, மக்கள் வந்து இதுக்கு தீர்வு உடனே வரல. அதுக்கப்புறம் நான் மறியல் பண்ணுறோன்ற மாதிரி அவங்க போகும்போது அதுக்கப்புறம் தான் ஒரு மாலை ஒரு 5 மணிக்கு அங்கே டிஎஸ்பி வந்ததா சொல்கிறாங்க. காவல்துறை அதிகாரி அங்கே வந்து டிஎஸ்பி ராகவி அப்படின்றவங்க தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து அங்கே இருக்கிறவங்கள, வழக்கமாக காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன சமூகம் என்ன அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பாதிக்கப்பட்டவங்க பட்டியலின சமூகமாக இருந்தால் அந்த விஷயம் வெளியே வரக்கூடாது. இன்றைக்கும் இதுதான் இங்கே வந்து எங்களுக்கு வந்து எந்த யூனிஃபார்ம் சிவில் கோடில் அனைவருக்கும் சட்டம் சமம், அந்த சட்டத்தை அனைவருக்கும் நடைமுறைப்படுத்தக்கூடிய காவல்துறை ஏன் பாரபட்சம் பார்க்கறது? பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர் எள்ளி நகையாடுவதும், அவர்களுக்கு நீதி மறுக்கப்படுவதும், அவர்களை வந்து ஒரு மனிதனை விட மிகவும் கேவலமாக நடத்தக்கூடிய எண்ணங்கள் வந்து ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளுடைய மனநிலையிலையும் அவருடைய எண்ணங்களிலையும் ஊறி போயிருக்கு. அந்த சாதி பற்று அங்கே தான் நாங்கள் பார்க்குறோம். ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஒரு பட்டியலின சமூகம் சேர்ந்த ஒரு நபர் பாதிக்கப்பட்டால் அதை உடனே கண்மூடித்தனமாக மறுப்பது, அப்படிலாம் இல்லைங்க, உங்களுக்கான நீதி இருக்கு அப்படின்றதும், அவங்கள வந்து மழுப்புறதும், அவங்கள வந்து சமரசம் செய்து அந்த விடயத்தை மூடி மறைப்பதற்கான விஷயமா நான் நேரடியாக இந்த நிகழ்வை நான் பார்க்குறேன். இப்போ மாட்டு சாணம் யார் கலந்துருப்பாங்கிற ஏதாவது சந்தேகம் இருக்கா சார்? ஏன்னா மாடு ஏறி மேலே போய் சாணம் போட முடியாது, வாய்ப்பே இல்லை. 25 அடி தொட்டி அது. இப்ப இதுல வேற ஏதாவது ஊர் மக்கள் யாரையாவது சந்தேகப்படுறாங்க? இல்ல, இன்றைக்கு அரசு அதையும் சொல்லும். 25 அடி, அதாவது எப்படி மந்திரத்தாலேயே மாங்காவை அடிக்கலாமோ அதே மாதிரி மாடு வந்து வாக்கிங் போச்சு, மாடு வாக்கிங் போய் 25 அடிக்கு மேல தொட்டி மேல ஏறி அங்க சாணம் போட்டுறது வாய்ப்பு இருக்குன்னு அரசும் சொல்லும். அந்த அரசு சொன்னதை அப்படியே வந்து அதிகாரிகளும் அதை வந்து ஏற்றுக்கொண்டு மக்கள் மத்தியில் எடுத்து போய் சேர்க்கக்கூடிய நிகழ்வுகளும் இங்க நம்ம உண்மையிலே நம்ம ஏத்துக்க அப்படி கூட நடக்கலாம். ஏன்னா அப்படிதான் இருக்கு இந்த நிகழ்வு. சொல்லிடுவாங்க, கண்டிப்பா அதையும் சொல்லுவாங்க, அதை நியாயப்படுத்துவாங்க. இன்னைக்கு இந்த கூட்டணி அரசியல் கட்சி அப்படின்ற அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கிற மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களும் கூட ஆமாங்க கண்டிப்பா அந்த மாதிரி நடந்திருக்குங்கன்ட்டு அதை நியாயப்படுத்தவும் கூட இன்னைக்கு செய்வாங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு. ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்த நபர்கள் பாதிக்கப்படும் பொழுது அங்கு தவறாக இருந்தால் அது யாராக இருந்தாலும் அதை தட்டி கேட்க வேண்டியது நம் அனைவருடைய கடமை. ஆனால் இங்கு கூட்டணி தர்மம் என்கின்ற ஒரு ஒரு போலியான ஒரு தர்மத்தையும் ஒரு போலியான ஒரு ஒரு நடிப்பு, மக்களை பார்க்கும் பொழுது நான் உங்களுக்காக தான் இருக்கிறேன், நான் உங்களுக்காகவே நான் வேலை செய்கிறேன், நான் உங்களுக்காகவே வாழ்வேன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த மக்களை, எந்த மக்கள் உரிமை இழந்து, எந்த மக்கள் ஒடுக்கப்பட்டு, எந்த மக்கள் சமூக நீதியில் சமத்துவமாக நடத்தப்படாத மக்களை ஏமாத்துற போக்கு தான் இந்த இந்த நிகழ்வுன்னு நான் இவருடைய மௌனங்களை நான் பார்க்கிறேன். சரி, பின்னணியில யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க? இல்ல, அந்த சந்தேகமே இங்க இல்ல, அந்த சந்தேகத்திற்கு நம்ம இல்லை. ஆனா மக்கள் மத்தியில நான் போய் நேரடியாக பார்க்கும்போது, ஏன்னா அருகில வந்து உயர் ஜாதி சார்ந்தவர்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அப்போ அவங்க மேல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா, இல்ல வேண்டுமென்னே அவங்க மேல ஏதாவது பழி போடுறதுக்கு முயற்சிக்கிறாங்க? இல்ல, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏன்னா ஒரு இரு சமூகங்கள் சேர்ந்து வாழப்போ சமூக நீதி அங்க நிலைநாட்டப்படணும். இப்போ இந்த சம்பவத்தினால இருவேறு சமூகங்கள் வந்து பிரச்சனையில் ஆளாகக்கூடாது, அதுக்காக கேட்குறேன் இந்த கேள்வி. இது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பகுதியில் வந்து அந்த நீர்த்தொட்டி பகுதியில் நீர்த்தொட்டி வந்து 3 நீர்த்தொட்டி இருக்கு. அங்கே 3 நீர்த்தொட்டி இருக்கு. பட்டியலின மக்களுக்காக தனியாக ஒன்றும், உயர் சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு ஒன்றும், அவங்க பகுதியில் இருந்த மாதிரி, அதாவது இந்த 2 மக்களும் ஒரே பகுதியில் வசிக்கும் பொழுது அங்கே ஒரு நீர்த்தொட்டி, மக்கள் அங்கேருந்து இங்கே மைக்ரேட் பண்ணதுக்கு பிறகு ஒரு நீர்த்தொட்டி, அதுக்கப்புறம் காவிரி நீர் வந்து நேரடியாக வரும்பொழுது அதை சுத்திகரிக்கப்பட்டு அனுப்புறதுக்கு அங்கே ஒரு நீர்த்தொட்டி. அந்த நீர் வந்து அதிகமாக வந்து பயன்பாட்டுக்கு இல்லை, நீர் வருது இல்லை, காவிரி தண்ணீர் நமக்கு கிடைக்கிறது இல்லை, அங்கே வரும்பொழுது அதை மக்கள் பயன்படுத்துவாங்க. ஆனால் நேரடியாக இந்த தொட்டியிலிருந்து தான் 100% அந்த பட்டியலின பழங்குடி மக்களுக்கு வருது. அந்த தொட்டியை சார்ந்து அந்த வழியாக பின்னாடி போகிறதுக்கு நிறைய ஊர்கள், ஒரு 2-3 ஊர் அந்த ஊரை கடந்து ஊர்கள் இருக்கு. அப்போ இது யார் கலந்தா அப்படின்ற ஒரு கேள்வியும்,
இது எதற்காக இந்த மாதிரி பட்டியலின மக்களை மட்டுமே குறிவைத்து செய்யப்படுது அப்படின்றதும், ரெண்டாவது தேர்தல் நேரங்களிலையும் இந்த இந்த அரசியலுக்கு இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியாஸ்லேயோ இல்லை இன்னைக்கு அரசு வந்து ஒரு நிகழ்வு நடக்கும், அந்த நிகழ்வு அரசுக்கு எதிராக இருந்தால் அதை உடனே மாற்றுறதுக்கு ஒரு திரைப்படத்தில் ஒரு கதாநாயகன் போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரே நிமிடத்தில் ஒரு எல்லாத்தையும் மாற்றிடுற மாதிரி அரசு உடனே அப்படியே அதுக்கு நேர் எதிரான ஒரு செயலை மக்களை திசை திருப்புவதற்கான வேலைகளை செய்துட்டு அப்படியே ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை தான் இங்கே நம்ம அந்த நிகழ்வை வந்து அரசு அப்படியே நீர்த்து வைப்பது ஒரு செயல். இது எத்தனை நாட்களுக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்டது? இப்போ வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுச்சு, மருத்துவமனையில் மக்கள் அனுமதிக்கப்பட்டாங்க. இந்த சூழலுக்கும் அந்த தொட்டியுடைய அந்த மாட்டு சாணம் கலக்கப்பட்ட பார்ப்பதற்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு? 25ஆம் தேதி அந்த நிகழ்வு நடந்திருக்குது, அதை பார்த்துருக்குறாங்க. அதுக்கு முன்பாக ஒரு வாரம் வந்து மக்களுக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 நாள் கூட வச்சுக்கலாம் இருக்கலாம். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் கோவிட்டுக்கும் ஆஃப்டர் கோவிட்டுக்கும் நீங்கள் வந்து ஒரு நோய் தொற்றுயோட பாதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் இருக்கும். ஒரு உடம்புக்கு காய்ச்சல் வருது, ஒரு உடம்புக்கு வந்து ஒரு சளி கபம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏற்படுதுன்னா 3 நாள் இல்லை 5 நாள் இருக்கும். ஆனால் இன்னைக்கு 1 மாதங்கள் வரைக்கும் இருக்கு. 1 மாதம் வரைக்கும். சரி, இப்போ 25ஆம் தேதி பார்க்கப்பட்டது, ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாரும் முன்னாடியிலும் பார்க்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மக்களுக்காக மருத்துவ முகாம் அந்த மாதிரி ஏற்பாடு செஞ்சாங்களா? அது இந்த செய்ததானுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அந்த பகுதியில் இருக்கிற சிபிஎம் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர் கூட அங்கே வந்து போய் பார்க்கலன்ற மாதிரியான ஒரு செய்தியை சொல்கிறாங்க. மேபி அவர் தனிப்பட்ட முறையில் யாருன்னா விசாரிச்சிருக்கலாம், இல்லை அவர் போய் பார்த்து தானே ஆகணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களை இப்போ பார்த்து தானே ஆகணும். பார்த்தாரான்றது இன்னும் கேள்விக்குறியா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தாருன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் அந்த மாதிரிலாம் யாருமே வரலங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் அதை விட இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, மக்கள் வந்து பேசுறதுக்கு அச்சப்படுறாங்க இந்த விஷயத்தை பத்தியா. ஆமா, ஏன், என்ன காரணம் அப்படின்னா இதை வந்து எப்படி மழுப்புவதற்கு அப்படின்றது வந்து அரசு ஏற்கனவே பயிற்சி எடுத்துருச்சு. இந்த வேங்கை வயல் விஷயத்துல யாரு போயிட்டு ஒரு ஒரு புகாரை தெரிவிக்கிறாங்களோ, எந்த பட்டியலின சமூகத்தை சார்ந்தவங்க நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்றாங்களோ அவங்களே குற்றவாளியா காட்டுறதுக்கு அரசு எவ்வளவு முயற்சி எடுத்தது. அதுல தோத்து போச்சு. அதுல தோத்து போய் தான் இன்னைக்கு டிஎன்ஏ வரைக்கும் போயிட்டு ஆய்வு செய்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி வந்து இதையும் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி ஆகிடக்கூடாது அப்படின்றனாலையும் இன்னைக்கு இந்த செய்தி வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் பரவிடக்கூடாது, பட்டியலின பழங்குடி மக்களுக்காக. வேங்கை வயல் செய்தி உடனே பரவப்பட்டுச்சு. ஆனால் இந்த செய்தியை வந்து ஒரு குறிப்பிட்ட செய்தி நிறுவனங்கள் தான் வெளியிட்டாங்க, பெருசாக பார்க்கப்படல. இதில் ஊடகங்களில் வந்து வாய்ப்புகள் 1-2 தான் கொடுக்கப்படுது. இப்படி இருக்கும்பொழுது தான் நாங்கள் நேரடியாக அங்கே போய் கள ஆய்வு பண்ணிட்டு உடனே காவல்துறை தலைவருக்கு நாங்கள் வந்து ஒரு புகாரை வந்து டிஜிபிட்ட ஒரு புகார் கொடுத்து நாங்கள் வந்து ஒரு புகாரை கொடுக்குறோம். அவர் அங்கே புகார் கொடுக்கும்போது அங்கே வந்து அசிஸ்டன்ட் ஐஜி தான் வந்து வாங்குறாரு. அவர் வாங்கிட்டு நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன். நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்கள் மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த மக்களுக்கு அடிப்படை தேவையாக இருக்கிற அந்த தண்ணீர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 40 குடும்பம் இருக்குது. அந்த 40 குடும்பத்தில் மக்கள் வசிக்கிறாங்க, ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்குது. அதற்கான நீர் ஒரு டிராக்டரில் ஒரு 500 லிட்டர் தண்ணி எடுத்து வந்து கொடுத்துட்டு அந்த தண்ணியை மட்டும் அந்த ஒரு நாள் 2 நாள் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அது யார் கொடுத்தது? அது அங்கே இருக்கிற விஓ இவங்க அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அரசு சார்பாக அங்கே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் நேற்று ஒரு செய்தி என்ன கேள்விப்படுறோன்னா, அந்த மக்களுக்கு வந்து அந்த பைப்பில் இருக்கிற தண்ணியை வந்து இவங்களே வந்து ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னதா ஒரு செய்தி கேள்விப்படுறோம். இப்போ நம்ம அந்த மக்களை வந்து தொடர்பு கொள்ளணும். நீர் தொட்டிலாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. யாரு? நிர்வாகம் சொல்லிக்கிறாங்க. நிர்வாகமே வந்து அங்கே பார்த்து ஆய்வு செய்து உங்களுக்கு ஆய்வுக்கு நம்ம அந்த டெஸ்ட் எடுத்து அனுப்பிச்சு சொன்னதில் அந்த ரிசல்ட்டில் வந்து சாணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நேரடியாக நம்ம மக்கள் சார் சாணி வந்து ஒரு மருத்துவத்துக்கான ஒரு விஷயமா அந்த காலத்தில் பயன்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாட்டு சாணம் வந்து 100% பிளாஸ்டிக் சாணமாக தான் இருக்குன்னு வச்சுங்க. அன்றைக்கி அந்த சாணம் வந்து ஒரு மருத்துவ குணமாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, சாணி அப்படின்றது நம்ம மக்களோட வாழ்வியலோட கலந்தது. நம்ம ஒரு வீட்டை மொழுகுறதுக்காக இருந்தாலும் எல்லாமே சாணி தான் இருக்கும். அப்போ நம்ம மக்கள் பார்த்த உடனே அந்த சாணியை ரொம்ப எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிருவோம், இது சாணி அப்படின்றது. அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சொல்கிறாரு, அங்கே வர ஆர்ஐ சொல்கிறாங்க, அரசு அதிகாரி எல்லாமே சாணின்னு 11 மணிக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு சாணின்னு சொல்கிறவங்க. காவல்துறையும் அதனுடைய அரசோட அழுத்தமும் வந்ததுக்கு பிறகு அதை பூசி மழுப்புறதும், அதுக்கப்புறம் நாங்கள் ஆய்வுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் தண்ணீரை அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் இந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, தண்ணீரை எடுத்துகிட்டு போன அந்த சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க, எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க நேற்று வந்து. ஆனால் இப்போ அந்த பகுதியிலேருந்து வட்டாட்சியர் வந்து ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் மாட்டு சாணம் கலந்ததுக்கான எந்த முகாந்திரமும் இல்லைங்கிறாரு. அப்போ இதில் வந்து உங்களை போன்ற அரசியல் கட்சிகள் அரசியல் பண்ணுறீங்களா? இதில் அரசியல் பண்ணுறதுக்கான நோக்கமும் எங்களுக்கு அவசியமும் இல்லை. இதுல வந்து நாங்க அரசியல் வட்டாட்சியர் வந்து ஆய்வு செஞ்சுட்டு இதுல மாட்டு சாணம் கலந்ததுக்கு எந்த முகாந்திரமும் இல்லைங்கிறாரு. அவர் சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்லிட்டுலாம் போறாரு, அது செய்தியாகவும் வெளியிடுறாங்க.
அப்ப அங்க பிரச்சனை இல்லாதப்ப நீங்க ஏன் அந்த பிரச்சனையை உருவாக்குறீங்க? 26ஆம் தேதி அதே பத்திரிகை செய்தியில தான் மாட்டு சாணம் கலக்கப்பட்டதுன்றது ஊடகங்கள்ல வைரல் ஆகுது. 28ஆம் தேதி நாங்க போய் பார்க்குறோம். அன்றைக்கு 25ஆம் தேதி எடுக்கப்பட்ட தண்ணீர், ஒரு தண்ணி ஆய்வு செய்வதற்கு எத்தனை நாள் தேவைப்படும் சார்? ஒரு நாள் எடுக்கலாம். நேற்று வந்து 30ஆம் தேதி இவங்க வந்து தண்ணியில பாசி தான் இருந்தது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்ப இது பூசி முழுப்பக்கூடிய ஒரு நிகழ்வா இல்லைங்களா? யார் அரசியல் பண்றது? இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகள் அல்ல, முன்னாடி எங்க மக்களை ஆண்ட திராவிட கட்சிகள் 75 ஆண்டு காலமா எங்க மக்களை அரசியல் படுத்த வேண்டிய மக்களை மூடி மழிக்க அவருடைய அதிகாரங்கள் வந்து மழுக்கப்பட்டிருக்கு சார். எந்த மக்கள் வந்து உரிமை இழந்து, எந்த மக்கள் வந்து கண்ணு இருந்து குருடராக இருக்காங்களோ அந்த மக்களுக்கு நாங்க வந்து அதிகாரத்துக்கு வரணும். அப்ப இந்த மக்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் அங்க மக்கள் புரட்சி கழகம் அங்க கண்டிப்பாங்க நாங்க எங்களுடைய பணியை இல்லை சார். அந்த ஊர் பகுதி மக்களே வந்து அச்சப்படுறாங்க நீங்க சொல்றீங்க. ஆனா ஒரு வட்டாட்சியர் போய் சொல்றப்ப மக்கள் அங்க எதிர்த்து இருக்கணும் சார். வட்டாட்சியர் வந்து இஸ் நாட் அந்த நீரை வந்து ஆய்வு செய்வதற்குரிய பர்சன் இல்லை. ஒரு சாணியை நேரடியா ஊராட்சி மன்ற தலைவர் பாக்குறாரு, சாணின்னு சொல்றாரு. அங்க நேரடியா வந்து அதிகாரி சொல்றாரு. அப்ப வட்டாட்சியர் அந்த வார்த்தை சொல்றப்ப ஏன் மக்கள் அங்க எதிர்க்கல? ஏன் மக்கள் அங்க போராடல? சார் மக்கள் வந்து அந்த அச்சம் தான் வந்து பாத்தீங்கன்னா அரசு, காவல்துறை இவங்க எல்லாமே ஒட்டுமொத்தமா இருந்தா இன்னைக்கு மாட்டு சாணம் கலந்தது, நாளைக்கு மனித கலக்கலாம்னா மனித 100% கலந்தனுடைய வெளிப்பாடு தானே அது. மக்கள் அங்க போராடலையே, அப்ப அங்க இந்த சம்பவம் நடக்கலங்கிற மாதிரி தானே செய்தி தெரியும். அதாவது அரசு அதிகாரிகள் வந்து அரசு இதை மழுப்பக்கூடிய ஒரு விஷயங்களா வந்து செய்யறாங்க. அதனாலதான் வந்து இன்னைக்கு இருக்கிற பட்டியலின பழங்குடி மக்கள், அது மட்டும் இல்லாது பட்டியலின பழங்குடி மக்களுக்காக இன்னைக்கு அமைப்பு வைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களை போன்ற கட்சி வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் வந்து எங்க மக்கள் பாதிக்கப்பட்டால் நாங்கள் உடனே நாங்கள் அங்கே போய் சென்று அவர்களுக்கான தீர்வுக்கான ஒரு வழியை நாங்கள் செய்ய வேண்டும் அப்படின்றத நோக்கமே ஒழிய இதில் அரசியல் செய்வதற்கான எந்த ஒரு நோக்கமும் உள்நோக்கமும் எங்களுக்கு இல்லை. எது அரசியல்? இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயத்தை கொடுக்க வேண்டிய தமிழக அரசு செய்கிறது அரசியலா? இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நாங்கள் வந்து உண்மையிலேயே அந்த மக்களுக்கான நீதி வேணும் அப்படின்னு நாங்கள் போராடுறது அரசியலா? இல்லை, இப்போ நீங்கள் உங்களை போன்ற கட்சிகள் போராடுறீங்க, நீங்கள் குரல் கொடுக்குறீங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களும் அதில் களத்தில் வரணும்ல. அப்போ வராமல் இருந்தால் அதில் வந்து ஒரு பொய்யான தகவல் போகிற மாதிரி தானே தெரியும். அதுதான் அச்சம். ஏன் அப்படின்னா சரி, இப்படியே அச்சப்பட்டுட்டே இருந்தாங்கன்னா இந்த சம்பவம் அப்புறம் வேங்கை வயலோட மோசமாக தானே போவோம். உண்மையா? அதாவது இந்த மக்கள் அச்சப்படுறத, அந்த அச்சத்தை போக்குவதுதான் நீங்க பெரிய அளவுல தேசிய ஊடகங்கள்ல பேசப்பட்ட வேங்கை வயல் பிரச்சனை இப்போ இந்த புதுக்கோட்டை பிரச்சனை தமிழக ஊடகங்கள் வரையும் தான் பேசப்பட்டிருக்கு. இப்போ மக்கள் அமைதி ஆயிட்டாங்க அப்படின்னா வேங்கை வயலே ஒண்ணும் இல்லாத போது இந்த சங்கம் விடுதி பெரிய ஒரு இது இல்லைல்ல. அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் அதாவது டைல்யூட் பண்ற விஷயங்களை அரசு ரொம்ப தெளிவா பண்ணுது. ஒரு விஷயத்தை வந்து நீர்த்து போவது, அதை நீர்த்து போறது எப்படி அப்படின்னா ஒரு செயலுக்கு உடனே தீர்வு சொல்லிடுச்சு அப்படின்னா அரசு அந்த செயலுக்கான தீர்வையும் அந்த சம்பவத்தை செய்தவர்கள் உடனே அரசு வந்து ஃபிக்ஸ் பண்ணி இவங்கள தான் இருக்கும், இல்லை இவங்க தான் இதை பண்ணாங்கன்றதை ஃபிக்ஸ் பண்ணி செய்ததுன்னா நம்ம அரசை பாராட்டலாம். அது மட்டும் இல்லாத இது போன்ற இந்த மௌனங்கள் இருக்குல்ல, அரசினுடைய மௌனங்கள், அரசு அதிகாரிகளுடைய மௌனங்கள், இந்த அரசை சார்ந்து அதிகாரிகளை சார்ந்து அல்லது கட்சி அல்ல மற்ற நபர்களுடைய மௌனங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மௌனங்கள் தான் மக்களினுடைய அந்த அச்சம்ன்றது மட்டும் இல்லாது இது போன்ற நிகழ்வுகள் வந்து அதை ரொம்ப எளிமையாக கடந்து போவதற்காக ஒரு நம்ம இவ்வளோ பாதிக்கப்பட்டோம், நான் இத்தனை நாள் நான் ஒரு வார காலமாக இந்த நீரை பருகி நான் உடலில் நான் பாதிக்கப்பட்டோம், எனக்கான நீதி இது சாணின்னு கண்ணு முன்னாடி நம்ம எல்லாருமே பார்க்குறோம், ஆனால் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அதை விட ஒரு வெறுப்பும் அதை விட வந்து ஒரு அவமரியாதையும் என்ன, இதை விட நம்ம எப்படி நம்ம இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி மக்கள் அதை கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அச்சம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு அச்சம்னா இன்றைக்கு யார் வந்து நாங்கள் இது சாணிதான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இளைஞர்களை காவல்துறை வந்து நீங்கள் ஏன் வந்து இதை வந்து வைரல் ஆக்குறீங்க, நீங்கள் ஏன் இதை வந்து வெளியே இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் இல்லை. காவல்துறை அதிகாரி பார்த்தோம் இதெல்லாம் சாணம் இல்லையே அப்படின்னு சொல்கிறதுக்கும் 4 நாள் கழித்து இது சாணி இல்லைங்க இது பாசி தான். அதை விட இப்போ சமீபத்தில் ஒரு ஊடகத்தில் நான் பார்த்தேன், இந்த காமாட்சி நாயுடுன்ற ஒருத்தர் பேசுகிறார். அதாவது அந்த அவர் பேசுகிற அந்த இதை சம்மந்தமான பேசின அந்த நிகழ்வு நான் பார்க்கும்போது ஒரு கிரகத்தின் அடிப்படையிலே பேசுகிறார். அவர் என்ன பேசினார்? அவர் தன்னுடைய வயதுக்கு அந்த வயது அனுபவத்தை கூட அப்படியே ரொம்ப எளிமையாக பட்டியலின மக்கள் அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் வந்து அவங்களே பண்ணியிருப்பாங்க. பட்டியலின மக்கள் மேலே பழி போடுறாங்க. அதை வந்து இதை நான் கூட்டணி தர்மமா பட்டியலின மக்கள் வந்து இந்த மாதிரி செய்துட்டாங்கன்னு சொல்றது ஒரு கூட்டணி தர்மமா? திங்கிற சாப்பிடல அவரே மண்ணெளி போடுவாங்க. அதுதான் அது வந்து அவங்க வேணா அந்த மாதிரி பண்ணிருக்கலாம், இவங்க வேணா விளம்பரத்துக்காக அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. புதுக்கோட்டை சம்பந்தமா அவர் பேசியிருக்காரு. ஆமா பேசியிருக்காங்க. அதாவது இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாவட்டங்கள்ல வட மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்காரங்களே வந்து தன்னுடைய கட்சியில வந்து தனக்கான அங்கீகாரம் வேணும்ன்றாங்க, இவங்களே அவங்க வீட்டில் வந்து எதனா எரிச்சிருவாங்க, இவங்களே அவங்க வீட்டில் வந்து யாருன்னா விட்டு எதனா ஒரு தவறு செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வந்து அடிச்சுட்டாங்க போயிட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க மாட்டிக்குவாங்க. அதே மாதிரி தான் இவரும் சொல்றாரு.
பட்டியலின மக்களே வந்து தனக்கு அந்த இடத்துல வந்து சாணியை போட்டாங்கன்றதும் அதுக்கப்புறம் வந்து அவர் எதை எப்படி நியாயப்படுதுன்னா அந்த காலத்தில் ஃபுட்பால்லாம் வந்து அடைச்சிக்கிச்சுன்னா அதில் சாணியை கரைச்சி ஊற்றுவாங்க, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஊற்றி அந்த மாதிரி எதனா ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் முதல்ல அவருக்கு நான் சொல்கிறது என்னன்னா, அந்த பகுதியை நேரடியாக போய் பாருங்க, அந்த தொட்டி என்ன மாதிரியான அமைப்பில் இருக்குது, அங்கே இருக்கிற மக்கள் என்ன மாதிரியான அமைப்பில் இருக்காங்கன்றத பார்த்துட்டு ஊடகத்தில் சொல்லுங்க. இந்த காமாட்சி நாயுடு மாதிரியான சுயநலவாதிகளும் இந்த அரசியல் கட்சிகளுக்கு வந்து இந்த முட்டு கொடுக்குற அந்த நபர்களும் வந்து முதல்ல நேரடியாக மக்கள் பாதிக்கப்பட்டாங்க போய் பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்க. பாதிக்கப்பட்டிருக்க தலித் மக்களும் பட்டியலின மக்களும் உங்களை போன்ற சிறு கட்சிகளே நாடுறாங்க, ஏன் பெரிய கட்சிகளை போய் நாட மாட்டுறாங்க? அவங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணுறாங்களா? இப்போ திருமாவளவன் இருக்கட்டும், மற்ற கட்சிகள் ஏதாவது சப்போர்ட் பண்ணுறாங்களா? அவங்களாம் வந்து பார்த்துருக்காங்களா? இதில் இந்த தகவலாவது அவங்க காதுக்கு போச்சா? சார், எங்களுக்கு இதுதான் இங்கே வருத்தமாக இருக்குது. பட்டியலின பழங்குடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்கே இந்த மக்களுக்காக பணி செய்வதற்காக அமைப்புகள் கட்சிகள் எல்லாமே இருக்குது. மற்றவங்க செய்யறதுன்றதுலாம் எங்களோட நோக்கம் இல்லை. இப்போ டிஜிபிட்ட புகார் கொடுத்தீங்க, எவ்வளவு ஆதாரங்களை அடுக்கி அவங்கள்ட்ட புகார் கொடுத்துருக்கீங்க, அதுல எவ்வளவு நம்பகத்தன்மை இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அதை பத்தியான ஆய்வுகளோ அதை பத்தியான விஷயங்கள் எதுவுமே அவர் சொல்லலை. நான் அந்த மாவட்ட கண்காணிப்பாளருக்கு நான் உடனே அதை ஃபார்வர்ட் பண்றேன். அவங்க வந்து அது மீது உடனே நடவடிக்கை எடுக்க சொல்றேன். நாங்கள் வந்து அது மட்டும் இல்லாது அந்த மக்களுக்கு வந்து அடிப்படை விஷயங்களை வந்து நான் முதல்ல நாங்கள் வந்து கொடுக்குற தண்ணி மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன ஏதாவது வாக்குறுதி செஞ்சாங்களா? சொல்லியிருக்காரு. இல்லை இப்போ காவல்துறை ஏதாவது விசாரணையாவது மேற்கொள்றாங்களா? அடுத்த கட்ட விசாரணை இல்லை இதோட ஆஃப் பண்ணிட்டாங்களா? அப்படியே காவல்துறை அதிகாரிகள் மக்கள் இது போன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஜனநாயக முறையில் எங்களுடைய எதிர்ப்புகளையும் ஜனநாயக முறையில் அரசுக்கு இந்த மக்களுடைய பாதிப்பை எடுத்துக்கணும் போகணும் அப்படின்னு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் புதிய சமத்துவ கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் அண்ணன் சசிகுமார் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கணும்னு அதுக்கு போய் காவல்துறை ஆய்வாளரை போயிட்டு அனுமதி கொடுத்தா கூட அவர் அச்சப்பட்டு ஐயோ நான் இதை வாங்க மாட்டேன்னு அச்சப்பட்டு சொல்றதா ஒரு செய்தியை சொல்றாங்க. ஒரு காவல்துறை அதிகாரி எங்களுடைய ஆதங்கத்தை எங்களுடைய பாதிப்பை அரசுக்கும் எங்களுடைய மக்களுக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது நாங்கள் எடுத்துன்னு வந்து சொல்றது கூட அதை வந்து அனுமதி கொடுக்கறதுக்கு நாங்கள் எங்களுக்கு மேலே சொல்லிட்டாங்கன்னா நான் வாங்குறேன்னு சொல்ற மாதிரியான ஒரு செய்தியை அந்த ஆய்வாளர் சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். அப்போ எந்த அளவுக்கு ஒரு அரசும் அந்த அரசை சார்ந்த அதிகாரிகளும் இருக்காங்கன்றது நீங்களே அதை வந்து பார்த்துங்க. இப்போ அந்த தொட்டி பயன்பாட்டில் வந்துருச்சா சார்? இப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் வந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்குன்றது, ஆனால் அவங்க பயன்படுத்தலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மக்கள் பயன்படுத்தலை, அதிகாரிகள் வந்து அதெல்லாம் தண்ணிலாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு வந்தாங்க, பைப்பை திறந்தாங்களாம், தண்ணி எடுத்து அவங்க முன்னாடியே குடிச்சு காட்டிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ மக்கள் அங்கே என்ன செய்ய போகிறாங்க? அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறாங்க? இல்லை இப்படியே பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது இந்த மக்கள் வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க சார். இந்த மக்கள் வந்து உரிமை மறுக்கப்பட்ட மக்கள் சார், அதிகாரத்தை மறுக்கப்பட்ட மக்கள். வேற வழி என்ன இருக்கு எங்களுக்கு? வேற வழி என்ன இருக்கு? இப்ப ஒரு இந்த பாதிக்கப்பட்டு இந்த 5 நாட்கள்ல 6 நாட்கள்ல இந்த மக்களுக்கு என்ன மாதிரியான மாற்று வழிமுறைகள் இந்த அதிகாரிகளும் அரசுகளும் செய்து கொடுத்துருக்குது? ஒண்ணுமே இல்லை. 40 குடும்பங்கள் இருக்குது, 500 லிட்டர் தண்ணி எடுத்து வந்து ஒரு டிராக்டர்ல எடுத்து வந்து தண்ணி அங்க ஒரு இடத்துல வச்சு கொடுத்துட்டு போகுது. இதுதான். அப்ப இதை பார்க்கும்பொழுது மக்கள் வந்து இன்னும் போராடணும் அப்படின்ற மனநிலை எப்படி வருவாங்க? அவங்களுக்கான வாழ்வாதாரம் இல்லை சார். அந்த மக்களுக்கான அன்றாட வாழ்வாதாரம் கூட இல்லை. இன்னைக்கு நான் வேலைக்கு போனாதான் உணவுக்கு நான் போராடுறது, நான் வேலைக்கு போகிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும்போது தண்ணியில் இந்த மாதிரி இருக்குது, என்னை இவ்வளோ அளவுக்கு அசிங்கப்படுத்தியிருக்காங்க, இந்த அளவுக்கு நாங்கள் வந்து சமூகத்தில் புறம் தள்ளப்பட்டு எங்களை வந்து ரொம்ப செயலை, இந்த மனித மாண்புக்கே முரண்பான செயலை வந்து செய்திருக்காங்களே அப்படின்றத வந்து போராடக்கூடிய மனநிலை மக்கள் இன்னைக்கு இல்லை சார். உங்களுடைய கோணத்திலையும் மக்களுடைய கோணத்திலையும் அரசு சொல்ற கோணத்திலையும் வைத்து எங்களால் பார்க்க முடிகிறது என்ன அப்படின்னா, அந்த 40 குடும்பம் சொல்றீங்களா, அந்த 40 குடும்பத்தில் யாராவது முன்விரோதம் காரணமாக அந்த மாதிரி செஞ்சிருக்கலாம்ல? இல்ல, அந்த மாதிரியான வாய்ப்பா இருந்துச்சுன்னா சார், இப்ப உங்களுக்கும் எனக்கும் விரோதம் அப்படின்னா நான் டைரக்டா நான் வந்து உங்களை தான் நான் குறிவைத்து நான் விரோதமா நான் நடத்துவேன். ஆனால் நான் அந்த மக்கள் பயன்படக்கூடிய ஒரு நீர்த்தேக்க தொட்டியில நான் வந்து போயிட்டு இந்த மாதிரி இழி செயலை செய்ய மாட்டேன். ஆனால் வேங்கை வயல்ல இந்த மாதிரி நடந்தது ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமா இன்னைக்கு இருக்குது. இது வரைக்கும் இல்லையா சார் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள்? நீங்க பாத்தீங்கன்னா வட மாவட்டங்கள்ல தான் இந்த மாதிரியான ஒரு இழி செயல்கள். இந்த பிரச்சனை அப்படியே கடந்து போக அப்போ அங்க வேற ஏதாவது ஒரு பிரச்சனையினால தானே இது ஏற்பட்டிருக்குங்கிற ஒரு கோணம் வருது இல்ல, சந்தேகம் வருது இல்ல? நீங்க அப்படியே பாக்குறீங்க. இப்ப வந்து இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அருகில் இருக்கிற உயர் ஜாதி சமூகத்தினரும் எதுவும் பண்ணலங்கிற மாதிரி இருக்கு. மாட்டு சாணம் கலக்கப்பட்டது உண்மைங்கிறமான வீடியோ ஆதாரமும் இருக்கு. ஊராட்சி மன்ற தலைவர் ஒத்துக்கிட்டாங்க. அப்ப பின்பு யார் பண்ணிருப்பா? எதுக்காக இந்த போராட்டம்? எதுக்காக இந்த மக்கள் மௌனமா இருக்காங்க? அதுதான் அரசும் காவல்துறையுடைய வேலை. அதை கண்டுபிடிக்கிறது அவங்களுடைய வேலை சார். அதை மூடி மழுப்புவது அவங்க வேலை இல்லை. இப்ப யார் பண்ணிருப்பான்னு தான் இந்த பட்டியலின மக்களும் பழங்குடி மக்களும்
இதை அவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களே எடுத்துட்டு போய் போட்டு இவங்களே பாதிப்புக்குள்ளாவாங்களா? ஒரு மக்களும் சொல்றாங்க, அந்த இளைஞர்கள் சொல்றாங்க, நான் 2 கிலோ குறைஞ்சிட்டேன் ஒரு வாரத்துல, நான் வந்து 3 கிலோ குறைஞ்சிட்டேன் 4 நாள்லன்னு சொல்றாங்க. அப்ப தன்னை இந்த அளவுக்கு இவங்களே பாதிக்கப்படுவாங்களா? இந்த மக்கள் மீது வஞ்சமுடைய நபர்கள் அது யாருன்னு சொல்ல முடியாது. அக்கம்பக்கத்துல மற்ற சமூகத்தினரோட சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கிறவங்க எப்படி இதை செஞ்சிருக்க முடியும்? சார், ஒற்றுமையாவும் சந்தோஷமா இருந்தா அந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்காது. ஒன்று. ரெண்டாவது, நீங்க பெரும்பான்மையா இருக்கீங்க, நான் சிறுபான்மையா இருக்கேன். இப்போ நான் இந்த மாவட்டத்தில், இந்த கந்தர்வக்கோட்டை பகுதியில், இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் நான் ஒரு அதிர்வலை ஏற்கனவே இந்த வேங்கை வயல் விஷயங்கள் இருக்கும்பொழுது, அப்போ நான் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல சிறுபான்மையாக இருக்கிற மக்களுக்கு நான் திருப்பியும் ஒரு தீய செயலை நான் செய்து காட்டி, வேறு சமூகத்துக்கு இடையே ஆல்ரெடி பிரச்சனை இருக்கா? இருந்திருக்கலாம். வேங்கை வயலில் எப்படி நடந்தது? வேங்கை வயல் எப்படி இருந்தது? பெரும்பான்மையாக இருந்திருக்கலாம்னு சொல்லக்கூடாது, இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு இல்ல சார். இப்போ 1 to 1 இப்போ நல்லா இருக்கிற சமூகத்தை 2 சமூகம் நல்லா இருக்கு, இப்போ அங்கே பிரச்சனையே இல்லை, இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா மக்களும் அமைதியாக இருக்காங்க, அரசாங்கமும் அது இல்லைங்குது. அப்போ வேற இங்கே என்னதான் நடந்திருக்குங்கிற ஒரு அமைதியா இல்லை சார். மக்கள் அமைதியா இல்லை, பாதிக்கப்பட்டவங்க சார். இப்போ தண்ணியில கலந்துருக்கு, என்னதான் காவல்துறை அடக்குமுறைக்கு வந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு அவங்க எழுந்து வரணும்ல. இன்னும் போலியே மக்கள் நேற்று சொல்றாங்க. அப்போ உங்களை மாதிரி அரசியல் கட்சிகள் தானே அங்க புகுந்து அரசியல் பண்றீங்க சார். இது அரசியல் தனியா ஒரு விளம்பரப்படுத்திக்கிறீங்களா? உங்களெல்லாம் விளம்பரப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட விளம்பரங்களும் தேவை சார். எங்களுடைய மக்களை அடமானம் வைத்து, எங்களுடைய மக்களை பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டு, எங்களுடைய மக்களை வந்து நாங்க இந்த மாதிரியான ஒரு இழு செயல எங்க மக்களை காட்டி நாங்களே எங்க விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு தேவை. முன்ன மாதிரி சமூக வலைதளங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, முன்ன மாதிரி கிடையாது. இப்போ ஏதாவது ஒரு தகவல்னாலும் உடனே ஷேர் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கிறப்ப காவல்துறையும் இந்த மாதிரி விஷயங்கள்ல பின்னோக்குவாங்கிற சந்தேகம் உங்களுக்கு? சார், ஒருத்தர் மேலே ஏறுறாரு, ஊராட்சி மன்ற தலைவர் கீழே இருக்காரு, மேலே ஏறி சாணம்ன்றாரு, சாணத்தை எடுத்து அதிகாரிகள் பாக்குறாங்க. ஏன்னா விசாரணையுமே எதுவுமே அடுத்த கட்டத்துக்கு நகரலங்கிறீங்களே. இல்ல, விசாரணை அதுதான் இவங்க வந்து மூடி மழுப்பு அரசு தானே சார். இன்னைக்கு அரசு தொடர்ந்து நீங்க தீண்டாமை இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷ்ட், தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் 75 ஆண்டு காலமா அந்த தீண்டாமை மாறி 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 உருவங்கள் மாறி வடிவங்கள் மாறி இன்னைக்கு வேங்கை வயல்ல இருந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம். அப்ப இந்த தீண்டாமை வந்து உருவங்கள் மாறுது, வடிவங்கள் மாறுது. இவங்க வந்து எங்களை, இந்த பட்டியலின மக்களை பாதிப்புக்கு உள்ளாக்குவதற்கான முறைகள் வந்து மாறிட்டே இருக்குது. இந்த வேங்கை வயலுக்கு பிறகு இந்த நிகழ்வுன்னும் போது அதை ஒரு எடுத்துக்காட்டா செய்துட்டு யாரோ செய்திருக்காங்க அப்படின்றதான் இதை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த குடிநீர் வந்து சோதனைக்கு போச்சு, ஏதாவது ரிசல்ட் வந்துச்சா? என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு? பத்திரிகை செய்தியில இந்த மாதிரியான நிகழ்வு இல்லை, அதுல வந்து சாணம் கலக்கப்படலை அப்படின்றத சொன்னதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. அந்த அறிக்கையும் எதுவும் பார்க்கல. அதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? அங்க ஏத்துக்கலையே. நேற்று தண்ணீர் விட்டுருக்காங்க. மக்கள் வந்து அதை எதிர்த்து வந்து சில நபர்கள் வந்து இது எப்படி நீங்க இன்னும் அந்த பைப்புல வந்து ஒரு சுத்தமும் செய்யல, எதுவுமே செய்யல, அதுக்குள்ள இந்த தண்ணி, குடிநீர் தண்ணி வந்து சரியான தண்ணி தான் நீங்க சொல்றீங்களே, அது எப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதை வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு பிறகு மக்கள் வந்து அங்க மக்களை வந்து ஆஃப் பண்றது யாரு? போலீஸா? அதிகாரிகள், அரசு அதிகாரிகள். அந்த பகுதியிலேயே அந்த தொட்டிக்கு அரசு அதிகாரிகள், அதான் வட்டாட்சியரா இல்லை யாரு? ஆமா, அரசு அதிகாரிகள் தான், எல்லாருமே தானே அதில் வராங்க. அது மட்டும் இல்லாத அந்த நீர்த்தேக்க தொட்டிக்கு பக்கத்திலேயே ஒரு 50 to 100 மீட்டருக்கு அருமாகலாம் ஒரு வஜ்ரா வெஹிக்கிள் நிற்குது. காவல்துறை அதிகாரிகள் நிற்கிறாங்க. அவங்களோட மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு சாதியை சேர்ந்த இளைஞர்கள் வந்து அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. எங்க? அந்த காவல்துறை வாகனத்துல அவங்க மட்டுமே அங்க இருக்கிறாங்க. நம்ம போறோம் அப்படின்னா உடனே அவங்க வந்து என்னங்க இவங்களே அது எதுக்கு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க யாரும் அங்கே வந்து உட்காந்துல காவல்துறை அதிகாரி கூட இவங்களே வந்து அந்த இளைஞர்கள், அது வந்து அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்குல்ல சார், அந்த ஒரு ஆதிக்க அந்த மனநிலை இருக்குல்ல, 100% வந்து அச்சத்தை, மக்களுக்கும் அச்சத்தை உருவாக்கும். இது அவங்களுடைய செயல் தான் அப்படின்னு சொல்றதுக்கான ஆதாரம் யார் செய்திருப்பான்றது அங்க இன்னும் தெரியல. ஆனா மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க உயர் ஜாதியினர் ஆதிக்கம் 100% அவங்க தான் பண்ணிருக்கணும் அப்படின்றதுதான். இப்போ மக்கள் வந்து நம்மளாம் ஒன்றா தானே இருக்கோம் அப்படின்னு மக்கள் நாங்கள்லாம் ஒன்றா தான் சார் இருக்கோம், அதெல்லாம் இல்லைன்றாங்க. அப்போ மாடு சாணம் யார் மேலே எடுத்துன்னு போய் போட்டது? மாடே போய் மேலே போய் சாணம் போட்டுதா? அந்த கேள்வி தான். பாதிக்கப்பட்டிருக்காங்க சார் மக்கள். சாதிய வன்கொடுமையினுடைய ஒரு வெளிப்பாடு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தொடருது புதுக்கோட்டை மாவட்டத்தில், தொடரக்கூடாது. அது மட்டுமல்லாத சாதிய படுகொலைகள் புதுக்கோட்டையில மட்டும் இல்ல, தமிழகத்திலும் எந்த மூலையிலும் இது தொடரக்கூடாது. கண்டிப்பா இந்தியாவிலே இருக்கக்கூடாது, அன்டச்சபிள். நிச்சயமா இந்த பிரச்சனையை வந்து தொடரக்கூடாது, முடிவுன்னு தான் நாங்களும் விரும்புகிறோம், நீங்களும் அதை தான் விரும்புறீங்க. நிச்சயமா அடுத்த கட்ட நகர்வுக்கு இந்த சம்பவம் நகரும்ங்கிற எதிர்பார்க்கிறோம். தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கிறோம். இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்ததுக்கு நெவரஸ்ட் தமிழ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்ச்சி. இந்த வேங்கை வயல் நிகழ்வு தான் கடைசி நிகழ்வாக இருக்கணும்னு நாங்கள் நினைச்சோம். ஆனால் அதற்கு பிறகு இந்த குருகாண்டான் தெரு அந்த நிகழ்வு கடைசி நிகழ்வாக இருக்கும் அப்படின்றத நினைச்சு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி.